அப்பவே நான் பொதுவா குறும்படம்லாம் நடிக்கிறது இல்ல. ஆனா அது தம்பிக்காக நான் நடிச்சேன். ஏன்னா அவன் களத்துல தீவிரமா செயல்படுவான். கஜா புயல் நடந்த பொழுது என்னோடலாம் நிறைய பயணிச்சிருக்கான். அவன்கிட்ட ஒரு திறமை இருந்தது. தம்பி வெளியில வரணும். அவன் எப்படியாவது அவன் வெளியில வரணுங்கிறதுக்கு அந்த படத்துல நடிச்சான். அதுல அவனுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. அப்புறம் மேதைகளை கூப்பிடும்போது என்னால நடிக்க முடியாம ஒரு சூழல் இருந்தது. நடிக்க முடியல. அது என்ன கேரக்டர்? ரைஸ் ஆஃப் கரிகாலன் உங்களுடைய கேரக்டர், முக்கியமான கேரக்டர் அது. ஆமா 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 ஆமா. துறையப்பா சுட்டு கொல்லப்பட முதல் முதலில் ஒருத்தர் சுட்டாருன்னா அந்த கதாபாத்திரம் நான் தான். சல்லியர்கள் அந்த கதாபாத்திரம் நடிச்சு அப்புறம் திரைக்கதையில கொஞ்சம் பங்கேற்றோம். அந்த படத்தை இது உலக படமா மாத்துறதுக்கான சூழல்லாம் அதுக்குள்ள இருந்தது. அதுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். அடுத்தது தம்பி ஆட்சி எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துல கூட திரைக்கதையா நம்மளோட பங்களிப்பு செலுத்தியிருக்கோம். நான் இப்பயும் சொல்றேன், பதிவு பண்றேன், சிறிய முதலீட்டில் பெரிய படம் எடுக்கிற பெரும் கலைஞன் தம்பி கிட்டு. ஆனா தமிழ் தேசியம் ரீதியான பெரிய திரைப்படங்கள், பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்கள் வர்றதில்ல. திராவிடம் பேசுகிற படங்கள் இன்னமும் வருதே, பராசக்தி மாதிரி படங்கள் வருது. அது திராவிடம் என்று பேசுவதற்கும் தமிழர்களுக்கான நலனுக்கானதுன்னா நம்ம எல்லாம் அந்த படத்தை கொண்டாடணும். அந்த படத்தின் மூலம் நடந்த மிக முக்கியமான விஷயம், உலகத்தின் ஆக சிறந்த ஒப்பற்ற நம்ம தமிழினத்தின் ஒப்பற்ற கலைஞன் அதுவும் எங்க ஒருத்தவங்க சட்டமன்ற தொகுதியில பிறந்த ஒரு சிவாஜி கணேசன் கிடைத்த